ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். அப்படி சட்டுன்னு ஒரு மெதுவடை, அதுவும் ஒரு தயிர் வடை, ரெண்டுமே இப்போ செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து இந்த மாதிரி உருட்டு உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். தண்ணி விடக்கூடாது, நல்லா ஒதுக்கி விட்டு அரைச்சிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறமா உப்பு போட்டுறணும். எவ்வளோ தேவையோ அந்தளவு உப்பு போடணும். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி நல்லா அரைப்படும். அதுக்கு மேலேயும் அது நல்லா அரைப்படலைன்னு தோணுச்சுன்னா ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைக்கணுங்க. நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் அரைச்சி முடிக்கிறதுக்கு கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா ஒதுக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் தண்ணி அதை 4 தடவையாக ஊற்றிருக்கேங்க. இந்த கலர் நல்லா வெள்ளையாக ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போ நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம். ஆயிலை நான் ஹீட் பண்ண வச்சுட்டேன் ஒரு இரும்பு கடாயில். இந்த டைமில் இங்கே நான் 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் அரிசியை மாவு நம்ம உளுந்து ஊற வைக்கிறோம்ல, அப்பயே கூட போட்டுட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். நான் இந்த தடவை அரிசி மாவு இருந்ததுனால நான் அரிசி மாவு போட்டுக்கிட்டேன். இல்லைன்னா எப்போவுமே ஊற வச்சுக்குவேன் ஒரே 1 ஸ்பூன் அரிசியை மட்டும். வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10 வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், நல்லா ஒரு 1/2 அங்குலம் இஞ்சி, நல்லா கையிலையே க்ரஷ் பண்ண சீரகம், 1-2 தட்டின மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு உப்பு ஏற்கனவே போட்டோம். நல்லா பசைஞ்சிக்கலாம். நம்ம அரிசி மாவு ஏன் போடுறோம் அப்படின்னாக்க, வெளியில் மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். புஷ்ஷுன்னு அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப பஃபியாக இருக்குங்க. இது சட்டுன்னு செஞ்சலாம். 1 ஹவர் ஊற போடுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். கடையிலலாம் இருக்கிறதெல்லாம் உண்மையாகவே உளுந்த மாவான்னு தெரியாது. அதனால் ஈஸியாக நான் சொல்லி கொடுத்தா நீங்கள் இனி செய்ய ஆரம்பிப்பீங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் இது பண்ணலான்னு முடிவு பண்ணேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஊற போடுவேன். கொஞ்சம் நேரத்தில் நான் ஃப்ரெஷ்ஷாகி 1 ஹவருக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிருவேங்க. அப்படி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஆயில் ஹீட் ஆகட்டும், நல்லா ஹீட் ஆகணுங்க. இதை போடுறதுக்கு கையை நல்லா இப்படி நனைச்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கணும். நல்லா உருட்டிட்டு இந்த பெருவிரலை வச்சு இப்படி ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த ஆயிலில் அப்படியே போட்டுற வேண்டியதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு அவ்வளோ அப்படி பொஃப்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தான் திருப்பி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஒரு மாதிரி ஷேப்லெஸ் ஆகிடும். வடையை அப்படியே எண்ணெயில் போட்ட உடனே நல்லா ஹீட் ஆச்சுன்னா இந்த மாதிரி அப்படியே பஃப்னு வருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அந்த ஒயிட் கலராக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். 5 மினிட்ஸ் தொடர்ந்து அரைக்கணுங்க. 4-5 தடவை நல்லா வலிச்சு விட்டு அரைக்கணுங்க. அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வரும். கடையில் வாங்கி இனி சாப்பிடவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்லா பஃப்னு இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். கஷ்டம்னு நினச்சி தான் நீங்கள் வீட்டில் செய்ய யோசிப்பீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு கலர் ஆனப்புறம் 2-3 தடவை திருப்பி போட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மொறுன்னு இருக்கும். அதே நேரம் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக குடிச்சிருக்காது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட தொடர்ச்சியாக ஒரு ஷார்ட்ஸ் வருதுங்க. டைம் ஆனதுனால நான் இதோட முடிக்கிறேன். அடுத்த ஷார்ட்ஸில் தயிர் வடை எப்படி போடுறது இதை வச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.